Third, I will provide another $500 in CDC vouchers. This will be for all Singaporean households in January 2027. Similar to previous rounds of CDC vouchers, half can be used at participating supermarkets, while the other half can be used at participating heartland merchants and hawkers. இந்த ஸ்பீச் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் அவர்கள் 2026 அரௌண்ட் பிப்ரவரி பட்ஜெட் டயத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அதாவது எல்லா சிங்கப்பூரர்களுக்கும் $500 வவுச்சர், பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவோம், சிடிசி வவுச்சர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் வவுச்சர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஜான்வரி 2027 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிப்ரவரி 2026 அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆனால் ஜான்வரி 2027 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நிறைய சிட்டிசன்ஸுக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னங்க நீங்கள் பிப்ரவரியிலே சொல்கிறீங்க இந்த வருஷம், ஆனால் அடுத்த வருஷம்தான் கொடுப்பீங்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பேர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் எப்போவுமே மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறது தான் அந்த அரசாங்கத்துடைய ஒரு ப்ராக்டிஸ்னு சொல்லலாம், அவங்களோட குறிக்கோள்னு சொல்லலாம். ஸோ இப்போ மக்கள்லாம் 27 ஜான்வரி ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு பிரதமர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கனாக்க, The CDC vouchers were meant for January next year. Now they have been brought forward. So you ask, will there still be support later on? ஸோ அந்த வவுச்சரை ஏர்லியராகவே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஜூன் மாதம் 11 இந்த வருஷம்தான் ஆல்ரெடி எல்லா சிங்கப்பூரியன்ஸுக்கும் அந்த $500 வவுச்சரை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் 2 பாகமாக பிரிப்பாங்க. 500 பாதி $250 சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட்ஸ்னால் இங்கே என்டியூசி இருக்குது, அப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் ப்ரைம் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் ஷெங்ஷியாங், அந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்னு டெசிக்னேட் பண்ணது இருக்குது. அங்கே நீங்கள் பாதி யூஸ் பண்ணலாம். மீதி பாதி $250 மற்ற கடைகளில், ஹாக்கர் சென்டரில், ஹார்ட்லேண்ட் ஷாப்ஸ் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா வாசலில் போர்டு வச்சுருப்பான், இந்தமாதிரி சிடிசி வவுச்சர்ஸ் அக்செப்டட் ஹியர் அப்படின்னு போர்டு வச்சுருப்பான். ஸோ இந்த வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டினாமினேஷன்ஸில் இருக்கும். அதாவது $10, $5, $2. இப்போ $250 நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வவுச்சர்னா அதில் $10 இருக்கும், $5 இருக்கும், $2 இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது நீங்கள் வவுச்சரை நீங்கள் கொடுத்து பொருள் வாங்கினீங்கனாக்க சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ ஒன்று நீங்கள் எக்ஸாக்ட் அமௌண்ட்டு வரணும், சில்லறை கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்போஸ் ஏன்னா எல்லாருமே $10 எல்லாம் கொடுத்தா முடியாது, அதனால் 10, 5, 2 அப்படின்னு கொடுப்பாங்க. $17 வாங்கினீங்கன்னா இந்த 3 கொடுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தீங்கன்னா மிச்சத்தை நீங்கள் கேஷாக கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸஸாக கொடுத்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்க மாட்டான் அவன், அதனால் கடைக்காரனுக்கு போயிடும். ஸோ கடைக்காரங்களுக்கு அடுத்த நாள் கிரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஏதோ பொருள் வாங்குறீங்க $10. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணோம், உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் சிங்க் பாஸ் யூஸ் பண்ணி அதை கிளைம் பண்ணிங்கன்னா, அதாவது ரிடீம் எஸ்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்கள் சிங்க் பாஸை என்டர் பண்ண சொல்லும். பண்ணிங்கனாக்க அது உங்களுக்கு இந்த 2 வவுச்சர் இருக்குது, அதாவது $250, $500 வவுச்சர் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு அது இன்னொரு இது எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்பும். அதில் லிங்க் அனுப்பும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அப் ஆகும், அந்த 2 வவுச்சர்ஸும் ஓப்பன் அப் ஆகும். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வவுச்சர்ஸ் அதுக்கு போனீங்கனாக்க அதில் சப்போஸ் நீங்கள் $10 வாங்குறீங்கன்னா நிறையா $10 வவுச்சர்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு $10 நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷோ வவுச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை காமிச்சிங்கன்னா அந்த வவுச்சர் ஓப்பன் அப் ஆகும்.
ஓப்பன் அப் ஆச்சுன்னா அதை நீங்கள் வந்து கடைக்காரன்ட்ட காட்டணும். காமிச்சிங்கன்னா அவர் வந்து அதை ஒரு ரீடர் மாதிரி வச்சுருப்பார். அது மூலம் அதை வந்து அவர் ரீட் பண்ணுவார். ரீட் பண்ண உடனே பணம் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்கள் ஃபோனில் வந்து ரிடீம்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ரிடீம்டு அப்படின்னு காட்டும். அதாவது $10 நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு மிச்சம் வந்து $240 தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தமாரி குறைஞ்சிட்டே வரும். ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். ஐயோ ஃபுல்லி யூஸ்ட் அப் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி ரெகுலராக கொடுக்குறாங்க. அதாவது இப்போ வந்து $500 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2026 ஜான்வரி வாக்கிலே ஒரு $300 ஒரு சிடிசி வவுச்சர் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம 150 சூப்பர் மார்க்கெட்டில், அப்புறம் மீதி கடைகளில் 150 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னால் வந்து 2025 இந்த SG60 அப்படின்னு ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1966 அதுலேருந்து 2004 வரைக்குமே இன்னும் பிறந்தவங்களுக்கு $600. ஸோ 1966க்கு முன்னால் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து $800. ஸோ $1400 ஆகும் மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி வவுச்சர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வீட்டு உபயோகப் பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா, எனர்ஜி சேவிங் ஐட்டம் ஏதாவது வாங்கினீங்கன்னாக்க அதுக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் வவுச்சர்னு பேர். அது முதல்ல $400 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு $100 டாப்அப் பண்ணி $500 ஆக்கினாங்க. இதெல்லாம் 2027 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேலிடிட்டி நிறையா கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து அதாவது சில விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியாதுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மதுபானம், ட்ரிங்க்ஸுக்கு பியரு, வைனு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த வவுச்சரை. ரெண்டாவது வந்து லாட்ரி 4D டோட்டோலாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் சிகரெட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. பெட்ரோல், டீசல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதர் தேன் தட் நீங்கள் வந்து வீட்டு இப்போ ப்ரொவிஷன் வாங்குறீங்க, அரிசி, பருப்பு, சர்க்கரை, புளி அந்த மாதிரி எந்த ஐட்டம் வாங்கினாலும் அந்த கடை வந்து சிடிசி வவுச்சர் அக்செப்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த வவுச்சரை காமிச்சிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா இந்த தவறான இதுக்கு யூஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம். இதில் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது என்னங்க $300 பெரிய பணமா, $500 பெரிய பணமா அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க வந்து நிறையா சம்பாதிக்கிற ஆளாக இருக்கலாம். 5000, 7000 அந்த லெவலில் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து $500ங்கிறது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. ஆனால் எவ்வளவோ குடும்பங்கள் இருக்குங்க. ஒரு $600, $700 தான் மாதத்துக்கு வரும் அவங்களுக்கு. அதுவும் இங்கே அங்கே ஏதோ இந்த எரண்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் வரும். அவங்களுக்கெல்லாம் வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையே வந்து கொஞ்சம் கடினமானது தான். ஸோ அவங்க வந்து அந்த லோ இன்கம்ங்கிறதுனால கவர்மெண்ட்டே ரெண்டல் ஹவுஸ் கொடுக்கும். அதாவது 1 பெட்ரூம் ஆர் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. அது $60 இல்லை $120 அந்த மாதிரி ஒரு சீப் ரெண்டல் ஹவுஸே கொடுக்கும். நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரெட் ஹில்லில் இருக்குது, பெடோக்கில் இருக்குது, டாம்பனிஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு $500, $800ங்கிறது வந்து ஒரு பெரும் தொகைங்க. அதை வந்து அவங்க மேக்ஸிமம் செவரல் மந்த்ஸுக்கு வச்சுப்பாங்க. செவரல் மந்த்ஸுக்கு வச்சுன்னு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் இதில் இந்த சில கடைகள் இருக்கு இல்லையா, சூப்பர் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடட், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் $60க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% நாங்கள் ஃப்ரீ வவுச்சர் தரோம். அவங்க வவுச்சர் தராங்களாம். அதாவது $6க்கு அவங்க ஃப்ரீ வவுச்சர் தராங்களாம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் சரின்னு நமக்கு தெரியல. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, உனக்கு தான் ஃப்ரீயாக வவுச்சர் வந்திருக்கேப்பா, நீ பெரிய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணு, அதை வந்து உனக்கு ஒரு அல்யூர்மெண்ட் மாதிரி $6 நாங்கள் வந்து நாங்கள் எங்களோட வவுச்சர் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன ஆகுன்னா, நம்ம சொன்ன மாதிரி சில சாதாரண குடும்பங்கள் வந்து இதை பல மாதத்துக்கு வச்சுன்னு இழுக்குங்க. அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு $6 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்கிறதுக்காக $60 போட்டுறாங்க வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த 500ல் 60 குறைஞ்சிரும். இது மாதிரி 4-5 சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆச்சுன்னா இவங்கெல்லாம் அதுக்கு விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிடுகிடுன்னு அந்த $500 தீந்துடும். அதுக்கப்புறம் அந்த பழைய குருடி கதை திரடி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் இது எவ்வளவு தூரம் சரின்னு தெரில. இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக தான் இருக்குது.
இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு $60 ஸ்பெண்ட் பண்ணால் $6 எக்ஸ்ட்ரா கிடைக்குதே உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த டிபேட்ஸுக்கு நம்ம விட்டுருணும், ஃபர்தராக நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இயலை. அப்புறம் அரசாங்கமே என்ன வழி பண்ணியிருக்குன்னா, சில பேர் வந்து மல்டி மில்லியனராக இருப்பாங்க, பல $1,000,000 வந்து அவங்கள்ட்ட இருக்கும் கேஷு, சொத்து எல்லாம். அவங்களுக்கு வந்து இந்த $500 ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இதை வந்து டொனேட் பண்ணலாம், ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம். அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கு. அதாவது ஆன்லைன்லேயே போய் நீங்கள் இந்த மாதிரி டொனேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் கேரக்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அதாவது ரெக்கக்னைஸ்டு சேரிட்டி ஆர்கனைசேஷன், ரெக்கக்னைஸ்ட் பை தி கவர்மெண்ட்டு. அவங்களுக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கூட டொனேட் பண்ணலாம், பார்ஷியலாகவும் டொனேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சில பேருக்கு நிறையா பணம் இருக்கும், அவங்களுக்கு இது வந்து ஒரு பொருட்டே இல்லை, அதனால் அவங்க வந்து ஃபுல்லாகவும் டொனேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நாடுகளில் இந்த மாதிரி இலவசம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நிறையா பேர் போட்டி போட்டுன்னு பண்ணுறாங்க. நிறையா பார்ட்டிஸ், ஒரு பார்ட்டி நான் 2,000 தரேன்னா இன்னொரு பார்ட்டி 4,000 தரேங்கிறாங்க, நான் சிலிண்டர் தரேன், நான் கேஸ் தரேன், அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க இலவசமாக கொடுக்கறது. அதில் சில பேர் வந்து இலவசமே கொடுக்க மாட்டேன், அது வந்து இலவசங்கிறது இலவசமே கிடையாது, யாரோ காசு போடுறாங்க அதுலேருந்து தான் வருது, அதனால் இலவசமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இங்கே இப்போ மல்டி மில்லியனர் விட்டுருங்க, அது வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. இப்போ நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு $500, $800, $600 அந்த மாதிரி ஃப்ரீயாக வருதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். மேபி அவங்க வந்து ஏதாவது ஒரு லக்ஸுரி ஐட்டமுக்கு இதை செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி திருப்தி அடையும், ஆஹா நமக்கு வந்து $800 வந்திருக்கு, $500 வந்திருக்கு அப்படின்னு அது ஒரு திருப்தி அடைவாங்க அவங்க. அது வந்து கண்டிப்பாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அது. அதனால் ஏன்னா சிங்கப்பூர் இட்ஸ் கன்சிடர்டு வெரி ரிச் கண்ட்ரி, நிறையா பேர் வந்து மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நிறைய பேருக்கு நல்ல உயர் தரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க சிங்கப்பூரில். அது எதுக்குன்னா ஒரு குட்வில் கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய கஷ்டத்தை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், உங்கள் கஷ்டத்தில் வந்து நாங்கள் பங்கு எடுத்துக்கிறோம், அது வந்து முடிஞ்ச அளவு உங்கள் கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாருக்குமே நல்லது தான் அது, அதனால தான் பண்ணுறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, பிரதமர் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, இதோடு முடிஞ்சிடாது எங்களுடைய உங்களுக்கு உதவி பண்ணுற செயல், இதோடு முடிஞ்சிடாது, இன்னும் வேற வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்தது என்ன வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா சிங்கப்பூரின்ஸ் ஒன்லி தானாக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது. ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.